கடந்த 2025ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த மிகப்பெரிய போர் பதற்ற நிலைமை காரணமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களத்திலே இறங்கி ஈரானுடைய அணு ஆயுத தளங்களை தாக்கிய சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். அதன் பிற்பாடு இரண்டு நாடுகளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இரண்டு நாடுகளுடைய முக்கியஸ்தர்களும் சந்தித்து அணு ஆயுதம் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். ஒரு சீக்ரெட் டிப்ளோமேட்டிக் டாக்ஸ் நடந்திருக்கிறது. ஓமானுடைய தலைநகரத்திலே மஸ்கட்டிலே தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஈரானுக்கு அமெரிக்கா பொருளாதார தடையினை விதித்திருந்தது. இதன் காரணமாக ஈரானுக்கு பல்வேறு நாடுகளிடமிருந்து வர வேண்டிய டாலர்கள் காலகாலமாக தாமதமானதன் விளைவாக ஈரானிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டு ஈரானிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை தொடங்கியிருந்தார்கள். அரசாங்கமும் மக்களை அடக்குவதற்காக பல்வேறு அடக்குமுறைகளை மேற்கொண்டது. இந்த நிலையில் அந்த மக்களுக்கு ஆதரவாக தங்களை காட்டிக்கொண்டு மத்திய கிழக்குடைய கடற்பரப்புகளிலே அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை குவித்திருந்தது. ஆனால் இதற்கு மத்திய கிழக்குடைய நாடுகள் அனைத்துமே இந்த போர் மூண்டால் நிச்சயமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை ஈரான் தாக்கக்கூடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக அதிலிருந்து அவர்கள் முற்றுமுழுதாக அமெரிக்காவிற்கான தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாக அமெரிக்கா சற்று பயந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராகியது.